ரெண்டு ரெக்கையால இருந்துச்சாங்க, முகத்தை மூடிட்டாங்க. அவருடைய யாரும் என்ன செய்ய முடியாது, கண்டு உயிரோடு இருக்க முடியாது. பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்? ஒருவராய் சாவாமே உள்ளவர். அவர் சாவு கிடையாது, பிறப்பு கிடையாது. இதுதான் தெய்வ தத்துவம். இந்த சத்தியத்தை அறிந்தால்தான் பிதாவாகிய தேவ தன்மை என்ன, தேவகுமாரனுடைய தன்மை என்ன, பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாட்களை ஒருவராய் சாவாமே உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டீராதவரும் காணக்கூடாதவராய் இருக்கிற ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா. பயங்கரமான தேசங்களும் ராஜ்யங்களும் ஜனங்களும் ஏகமா கூடிக்கொள்வாங்க. யாருக்கு ஆராதனை செய்ய? வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தருக்கு ஆராதனை. ஒரு தேவனுடைய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். நாட்கள ஆட்டுத்தோலை போட்டு எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவர் கடைக்கு சரீரம் யாருடையது? ஏசாவுடைய சத்தமும் நாமளும் அப்படிதான். நம்மளை பார்க்கும் பொழுதே அவர் எப்படி பார்க்கிறாரா? மண்ணென்று நிலைப்படுகிறார். ஒன்றுக்கு உதவுவர்கள் பவுல் சொல்கிறார், பிரதான பாவி. அல்லேலூயா. நான் அசுத்த உதவுள்ள மனுஷன், நான் பேசுறேன், ஒன்றுக்கு உதவுவர்கள். ஆனால் சத்தமோ உள்ள இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவரையும் ஒன்றில் இருக்கிறவர் பெரியவர். வசனம் பரிசுத்த ஆவி மூலமாய் வர வேண்டும். வசனம் இயேசு கிறிஸ்து ஆவி மூலமாய் வர வேண்டும். அப்பொழுது யாரை பார்க்கிறாரு? தன் குமாரனை பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கல, நாட்களை என் குமாரன் இயேசுவை பார்க்கிறார். குமாரனுடைய ஆவியுடைய இல்ல, குமாரன் இல்லாதவர் ஜீவன் இல்லாதவர். அல்லேலூயா. தேவ குமாரனை உடையவன் ஒவ்வொரு இயேசுவை கைத்துக் கொள்ள வேண்டாமா? அவருடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டாமா? இதுதான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஆராதனை. அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை ஆராதனையே சர்வவல்லமை தேவனுக்கு ஆராதனை செய்கிறவையே, எப்பேற்பட்ட பிரச்சனைகளோ, எப்பேற்பட்ட போராட்டங்களோ, எப்பேற்பட்ட காரியங்களையோ மேற்கொள்ளுகிற ஆராதனை, ஜெயம் கொடுக்கிற ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை, பிரியமுள்ள ஆராதனை, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் நம்மை தப்புவிக்க தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிரச்சனைகள் போராட்டங்கள் பெரியதுதான். அக்கி எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? சாதாரணமாக இருக்கிறத பார்க்கணும். அல்லேலூயா. நமக்கு பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் பயங்கரமா தான் தெரியுது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, அது அற்பமானதப்பா. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கொண்டு நீ துக்கத்தோடு கவலையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வேத வசனத்தின்படி தப்பு வைக்க வந்தவராய் இருக்கிறார். ஆராதிக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. இந்த நாட்கள பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஆராதனை இது. நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? விசுவாச வார்த்தையை அறிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஆராதிக்கிற தேவனை வார்த்தை சொன்ன உடனே பாருங்க, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் அக்கினிக்குள்ளாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல தான் சொல்லணும், தேவனுக்கு ஆராதனை. அல்லேலூயா. சர்வவல்லமை தேவனுக்கு ஆராதனை. ஆட்கள் அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி பயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இங்கே வேதவசனம் சொல்கிறது, தாயே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை கேட்சிக்கிற சிங்கம் போல எவனை விடுதலாமா என்று பொல்லாத ஆவிகள் வகை தேடி கொண்டிருக்கிறது. மான பயத்தை கொண்டு வருகிறது, நெஞ்சி வலிகளை கொண்டு வருகிறது, வெள்ளி சுனிகளை கொண்டு வருகிறது. எந்த குடும்பத்தை அழிக்கலாம், கணவன் மனைவியை பிரிக்கலாம், நாட்கள் தொடர்த்தலாம், நாட்களை குடி ஓடி போகணும், ஊர்ல இருக்கக்கூடாது என்று என்னென்ன காரியங்கள் எழுதி வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ இடைவிடாமல் ஆராதித்தால் சிங்கத்தின் வாய் உனக்காக கட்டப்படும். அல்லேலூயா. ஆராதனைக்குரியவர் வாய்களை, சிங்கத்தின் வாய்களை, மனுஷ வாய்களை, நமக்கு விரோதமாக எழுப்புகிற வாய்களை கட்டி போட அவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.